Hi dear brothers, happy morning. 4ஆம் தேதி சண்டே கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 36. 4ஆம் தேதி கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 36 கசிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 4 நம்பர் கொடுத்துருக்கேன். இங்கே எப்பவும் போல தான் ஆல் போர்டில் 2 நம்பர் தான் நான் எடுப்பேன் மேக்ஸிமம். எனக்கு என்னுடைய கஸ்ஸிங்கில் செட் ஆகிற 2 நம்பர், அந்த 2 நம்பரை அப்படியே பவர் பண்ணி கொடுப்பேன். ஸோ டோட்டலாக 4 நம்பர். எப்படி இருந்தாலும் ஆல் போர்டில் 2 நம்பர் இன்றைக்கி பாஸ் ஆகிடும் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. அந்த நம்பர் 3, 8 அந்த நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் போர்டில் 1, 3, 6, 8 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 1, 3, 6, 8. 1 பவர் பண்ணோம்னா 6, 3 பவர் பண்ணால் 8. நேற்றே ஆல்ரெடி ரிசல்ட்டில் 167, 1, 6 நேற்று இறங்கிடுச்சு. அதனால் இன்றைக்கி ரிசல்ட்டில் 1, 6 அடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. 611, 116 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய கஸ்ஸிங்ஸில் அதெல்லாம் வரல. ஆனால் ஆல் போர்டில் 1, 3, 6, 8 கொடுத்துருக்கேன். 3, 6 ட்ரா நம்பர். சரிங்களா? ட்ரா நம்பர் 36. அந்த 36 ஆல் போர்டில் அப்படியே கொடுத்துருக்கேன். ஆனால் ட்ரா நம்பர்லேயே அடிக்கிறதுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்கிறேன், 1, 3, 6, 8ல் 3, 8 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய கஸ்ஸிங் படி ஏபிசி போர்டில் 3, 8 இறங்குறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது மை டியர் பிரதர்ஸ். ஓகே, ஏபிஏசிபிசியில் 38, 83, 37, 73, 87, 78, 20, 02, 27, 72, 70, 07 6 நம்பர் கொடுத்துருக்கேன். என்னடா 6 நம்பர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 387, 720 என்னுடைய டாப் மோஸ்ட் கஸ்ஸிங் நம்பரே இந்த 2 தான். ஸோ நான் கஸ்ஸிங் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து நிறைய கஸ்ஸிங் நம்பர்ஸ் எடுத்தேன். அதில் ஃபில்ட்ரு பண்ணி 2 நம்பர் ஸ்ட்ராங் நம்பரை ஃபாலோ பண்ணுறேன். அந்த 2 நம்பர் தான் 387, 720. ஸ்ட்ராங்காக நான் ஃபாலோ பண்ணுற 2 நம்பர் 387, 720. இந்த 2 நம்பர் மட்டும்தான். அதிகமான நம்பர்ஸ் கொடுத்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. லாபமோ நஷ்டமோ அதை ரொம்ப நம்ம சிரமப்படக்கூடாது. அதனால் இருக்கிற விஷயந்தான். ஓகே, இவ்வளோ தான் அப்படின்னு முடிவு பண்ணேன், அதை கொடுத்துருக்கேன். மேபி ஆர் மே நாட் பி, வருது வரலன்றது அடுத்த விஷயம். வந்தால் ஹாப்பி. 2 நம்பர்லேயே போச்சுனாலும் 2 நம்பர்லேயே போட்டோம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் கொடுத்துருக்கேன். அந்த 387 ஃபஸ்ட் நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 387 தான் ஏபிஏசிபிசியில் 38, 37, 87ன்னு பிரித்து கொடுத்துருக்கேன். 720 அப்படின்ற 2வது நம்பர் தான் ஏபிஏசிபிசியில் 20, 27, 70ன்னு பிரித்து கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போது நம்மளுடைய டார்கெட்டே இன்றைக்கி 2 நம்பர் தான். அந்த 387 அந்த நம்பர் பாக்ஸில் வச்சோம்னா 6 நம்பர் கிடைக்கும். இந்த 387 அப்படின்ற நம்பரை பாக்ஸில் வச்சோம்னா 6 நம்பர் கிடைக்கும். அதுதான் இது. 720ன்ற நம்பரை பாக்ஸில் வச்சோம்னா இந்த நம்பர் கிடைக்கும். அவ்வளோதான். டோட்டலாக நான் இந்த 6, 6, 12 நம்பர் கொடுத்தேன்னா என்னடா 12 நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. முன்னாடியே சொல்லிட்டேன், இது என்னுடைய மேக்ஸிமம் ஸ்ட்ராங் நம்பர்ன்றது 387, 720. ஒருவேளை இந்த நம்பரை பாக்ஸில் வச்சு அடிச்சிட்டா கூட என்ன பண்ணுறதுன்றதுனால தான் உங்கள் பார்வைக்காக கொடுத்துருக்கேன். நான் என்ன கஸ்ஸிங் நம்பர் கொடுத்தாலும் உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். இப்போ 387 பாக்ஸில் வச்சோம்னா 6 நம்பர் கிடைக்கும். 387, 378, 783, 738, 837, 873.
இந்த 720ன்றத பாக்ஸில் வச்சோம்னா 6 நம்பர் கிடைக்கும். 720, 702, 207, 270, 027, 072. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 387, 720 இந்த 2 நம்பரையும் பிரித்து பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த நம்பரை இப்படியே அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 387 இல்லை திருப்பி 783 இல்லை இந்த 720ன்ற நம்பரை அப்படியே 720 இல்லைனா திருப்பி 027 அப்படின்னு அடிக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது என்னுடைய கசிங் படி. இருந்தாலும் சப்போஸ் பாக்ஸில் வச்சு அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால கொடுத்துருக்கேன். மற்றபடி இதையவே ஸ்ட்ராங்காக நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் கசிங்கோட மேட்ச் ஆகுது, உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம், என்ன விட்டுடலாம். உங்களுடைய கசிங் நம்பர்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டைம் இருக்குது நமக்கு 2 மணி வரைக்கும். நான் எல்லார் இன்பாக்ஸ்லேயும் நான் தனிப்பட்ட முறையில் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க்கில் இருக்கிறவங்க ஒர்க்கில் இருப்பீங்க. எதாக இருந்தாலும் சரி டைமுக்கு சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியமாக இருக்கும் எந்த விஷயத்துலையும். ஹாப்பி சண்டே, என்ஜாய் பண்ணுங்கள். நானும் சாப்பிட போகிறேன். குட் லக் மை டியர் பிரதர்ஸ். தேங்க்யூ.